வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் துரைப்பாண்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமலரி தாலுகா கிருங்காக்கோட்டை. 10 வருஷம் துபாயில் வேலை பார்க்குறேன். சரி சார். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு லீவில் வந்துட்டு போகும்போது கேப்டனை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன். திரும்பி இந்த 12வது மாதம் 28ஆம் தேதி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புனார். ஆழ்ந்த இரங்கல், உங்கள் தலைவர் மறைஞ்சிட்டாருன்னு. அதை பார்த்தவொடனே எனக்கு தன்னால் கண்ணீர் தண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே கண்ணீர் தண்ணி தன்னால் கொட்டுது. எல்லாரும் ஏன் அழுகிறேன்னு கேட்டாங்க. என்னால் பதில் சொல்ல முடியலை, பேச வார்த்தை வரல. அப்புறம் எல்லாரும் என்னன்னு கேட்கும்போது நான் போகிறேன், என்னால் வேலை பார்க்க முடியல, ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னேன். அப்புறம் எல்லாரும் மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லாம் கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. இல்லை மாதிரி எங்கள் தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. யார் உங்கள் சித்தப்பா பெரியப்பா யார் ரிலேஷனா? நான் இல்லை, நடிகர் அப்படின்னேன். எல்லாரும் சிரித்தாங்க. ஏன் ஒரு நடிகர் இறந்ததுக்கு போய் ஏன் நீ லீவ் போடுறேங்கிற? இங்கே லீவ் கம்பெனியில் லீவு டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கிடைக்கும்னு தெரியும்ல, நீ லீவ் போடணுங்கிற, லீவ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. நீங்கள் லீவு கொடுக்காம பாருங்க. இது எங்கள் நடிகர் இல்லை, எங்கள் வீட்டில் ஒருத்தர், எங்கள் அம்மா அப்பா மாதிரி இவங்க. என் உயிருக்கு மேலே சுவாசிக்கிறவர் என் தலைவர். அவர் இறந்துட்டாருங்கிறப்ப என்னால் வேலை பார்க்க முடியாது, நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிறாதீங்க. அவர் அடக்கம் பண்ண தொட்டிக்கும் என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்காரன், நேபாளக்காரன், எல்லா நாட்டுக்காரங்களும் வேலை பார்ப்போம். அவங்க எல்லாரும் கூப்பிட்டு சிரிச்சாங்க. ஏன்னா ஒரு நடிகர் இருந்ததுக்கு யாராவது லீவ் போடுவாங்களாடா? ஏதோ ஒரு அங்கே வீட்டில் ரிலேஷன், ஒரு மாமா அத்தை அப்படி இருந்தால் பரவாயில்ல, இதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் ஆறுதல் படுத்தினாங்க. ஆனால் இவரோட அருமையும் இவரோட பெருமையும் அவங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நான் அந்த யூடியூப்பை பார்த்து, அந்த டிவி சேனலை பார்த்து தலைவர் அடக்கம் பண்ணுற வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்க, ஏன்னா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. இவரோட செஞ்ச சாதனைகள், செஞ்ச நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சொல்லும்போது அவங்களே பெருமைப்பட்டு இப்படி ஒரு நடிகருக்காக தான் அழகையாடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஹக் பண்ணிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இவரோட படமோ இல்லை மாற்று மொழிகளில் கூட டப்பிங் தான் வந்திருக்கு. எந்த மொழிகள்லையும் நேரடியாக நடிக்கலை, தமிழை தவிர. அப்படி இருந்து கூட பாகிஸ்தான்காரன், நேபாளுக்கு கிண்டல் பண்ணவங்க கூட திரும்ப ஹக் பண்ணி, இப்படி ஒரு நடிகருக்காக தான் நீ அழுதிருக்க, இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்காக அழுதுருக்கேன்னு சொல்லி எனக்கு ஹக் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சிகளை கூட அவங்க உட்காந்து முழுவதும் பார்த்தாங்க என்னோட சேர்ந்து. இவ்வளவு கூட்டமாக இருக்குது, நடிகருக்கு இவ்வளவு கூட்டம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கார்கில் போராகட்டும், காஷ்மீரில் பிரச்சனையாகட்டும், குஜராத் பூகம்பம் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு பிரச்சனையாகட்டும், முதல்ல நான் 92ல் இருந்து இங்கே வேலை பார்க்குறேன், மெட்ராஸில் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்போ இருந்து 5 லட்சம் 10 லட்சம் எல்லாத்துக்கும் நான் இப்போ ஒவ்வொரு பேப்பரையும் கட் பண்ணி வச்சுருப்பேன். தலைவர் கொடுக்குற அறிக்கைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருப்பேன். ஒவ்வொன்றிலையும் முதல் ஆளா 5 லட்சம் விஜயகாந்த் நித்யதேவி, 10 லட்சம் விஜயகாந்த் நித்யதேவி, கார்கில் போர், காஷ்மீரில் பிரச்சனை, குஜராத்தில் பூகம்பம், இல்லை வெள்ளம், எதுனாலும் அதை கேப்டன் கூட சில பேர் கேட்பாங்க, எதுக்கு வெளியெல்லாம் உதவி பண்ணுறீங்க, நீங்கள் அரசியலுக்கு வரந்தா உள்ளே பண்ணலாமேன்னு. அவர் நான் அரசியலுக்கு வராதுன்னா உள்ளே பண்ணலாம், நான் மனிதாபிமானத்தோடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, எங்கே இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் ஒரு உயிரினத்துக்கு, ஒரு உயிர் ஜீவனுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சத்யராஜ் கூட சொல்லியிருப்பார். அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டாரு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கொடுப்பாரு, கமல் சார் கொடுப்பாரு, எல்லாம் அவங்களுக்கு கொடுக்காட்டினாலும் ஏதோ கொடுப்பாங்க, அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறவர் விநாயகர் மாதிரி எங்கள் தலைவர் மட்டும்தான். அவரோட அப்படிப்பட்ட தலைவர் எங்கள் கூட இல்லைங்க போது பெரிய பேரிழப்பு. அதனால ஒன்றுமே பண்ண முடியல. அன்னைக்கு 2 நாள்லாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. லீவு கேட்டு ஊருக்கு வர்றது கூட இது பண்ணேன். என்னால் பாஸ்போர்ட்லாம் உடனே லீவெல்லாம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 மாதம் கழிச்சு தான் வந்தோன்னு தலைவர் இதுக்கு தான் வந்து சாமி கும்பிட்டு தான் போனேன். இப்படி அவர் இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேருக்கு, எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ உதவி பெற்று இருப்பாங்க. அவருடைய சொந்த காசுல அள்ளி கொடுத்தவர். ஒரு நல்ல அவர் ஒரு இடத்துல வச்சிருந்த மக்கள் வச்சிருந்தாங்கன்னா இந்த மக்கள் இன்னைக்கு எங்கேயோ போயிருந்திருப்பாங்க. இந்த மக்களுக்கு பாக்கியம் இல்லை, என் தலைவனுக்கு பாக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என் தலைவன் நல்லதை செஞ்சாரு, இந்த மக்களுக்கு புண்ணியம் இல்லை, பாக்கியம் இல்லை, அவ்வளோதான். என் தலைவன் மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறக்கவும் முடியாது, அவர் மாதிரி அள்ளி கொடுக்கவும் முடியாது. எத்தனை 1000 நடிகர்கள் அரசியலுக்கு வரட்டும், அது யாராக இருந்தாலும் நான் பேர் சொல்ல வரும்ல, எந்த நடிகர் வேணாலும் வரட்டும், என் தலைவன் மாதிரி மனசால அள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு நடிகன் இல்லை, ஒரு அரசியல்வாதி இல்லை, யாருமே கொடுக்க முடியாது. எத்தனை அரசியல்வாதிகள் கோடியா இருக்கு, எவ்வளவோ இடம் இருக்கு, எவ்வளவோ பணம் இருக்கு. கொரோனா டயத்தில் ஒரு புதைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தது என் தலைவன் மட்டும்தான், வேற எந்த நடிகரும் கிடையாது. அவ்வளோ முடியாமல் இருந்தப்போ கூட கொரோனாவுக்கு போதும் ஏன் கல்லூரியில் போச்சுக்கன்னு சொல்றது யாருக்கு மனசு வந்துச்சு? எந்த அரசியல்வாதிகள்ட்ட இடம் இல்லையான்னு, எல்லாம் இல்லையா, பணம் இல்லையா, யார்கிட்ட இல்லை? எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில்? என் ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆள் பணக்காரன் எவனாவது யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? என் தலைவர் சொன்னார்,
என் இடத்துல போச்சுக்க அப்படின்னு. அந்த மனிதாபிமானம் மனித நேயமும் வேற யாருக்கு சார் வரும்? இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்ததுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் வெக்கி தலைகுனியணுமே தவிர எங்கள் தலைவரோட குடும்பமோ பிள்ளைகளோ இல்லை. அப்படி இருந்தும் கூட என் தலைவரோட பையனை ரொம்ப கொடுமையாக தோற்கடிக்கப்பட்டார். எல்லா இடத்துலையும் வாக்கு எண்ணிக்கை எப்போ முடிஞ்சிச்சு? என் தலைவனோட பையனுக்கு எப்போ முடிஞ்சிச்சு? நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தான் முடியுமா வாக்கு எண்ணிக்கை? 5000 பார்த்து ஆட்சி எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகார பணம், அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல முடியும். அதை விட்டு என் தலைவன் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தர்மம் ஜெயிக்கும். என் தலைவன் ஜெயிப்பார். என் தலைவனோட ஆசைகளும் கொள்கைகளும் லட்சியங்களும் என் தலைவன் மூலியமாக இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் என்னைக்காவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அது என் சின்ன விஜய பிரபாகரன் மூலமானதா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு இடத்துல சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் 2 பேரும் அதான் சண்முக பாண்டியன் தான் விஜய பிரபாகரன். சண்முக பாண்டியன் சினிமால அதான் சொல்றேன். அவரு அரசியல் வராங்க, விஜயபுரம் வருவாங்க சார். அரசியல்ல விஜயபுரவரன் அப்பா மாதிரி சார். அப்பா இப்ப நான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததை தான் நான் செய்யறேன். எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தா நான் செய்யறேன். அது மாதிரி அவங்க அப்பா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அவருக்கு தெரியும். அது மாதிரி அவரை ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சோம்னா அவர் கண்டிப்பா அப்பாவோட நல்ல நிலைமைக்கு, நம்ம அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய கிரௌடு வந்துச்சு அப்படிங்கிற அவர் கண்ணால பார்த்தாரு. அப்பாவோட திறமை என்ன, இவ்வளவு நாள் சம்பாரிச்சதுனாங்கலாம் அவங்க கூட இருக்கும்போது தெரியாது சார். இந்த மாதிரி ஒரு செஞ்சதை விட அதிகமாக செய்வார். ஏன்னா அப்பா கூட இருந்து பார்க்கும்போதெல்லாம் அப்பாவோட அருமையும் அப்பாவோட புகழ் பேர் எல்லாமே அவருக்கு தெரியாது. ஏன்னா கூடவே இருந்துட்டார். அவருக்கு அப்பா எங்களை மாதிரி ஆளுகள் தான் அவர் தலைவர், பெரிய ஆள். அவருக்கு கூடவே இருக்கிற அப்பாங்கிறதுனால அவருடைய பெருமை அருமையும் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் இறப்புல தான் அப்பானா என்ன, அப்பாவோட சக்தி என்ன, அப்பாவோட பவர் என்னங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவரோட ஒரு இடத்துக்கு என் தலைவனை கொண்டுகிட்டு வராத இடத்துக்கு அவரை கொண்டுகிட்டு வந்தா என் தலைவன் செய்யாததெல்லாம் அவர் செய்வார் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. பாகிஸ்தான்காரன், பங்காளி நாட்டுக்காரன், மற்ற எத்தனையோ நாட்டுக்காரங்கள் வியந்து பார்த்தேன் விஜயகாந்த, தமிழ்நாட்டு மக்கள் வியந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மன சங்கடம் இருக்கு. நானும் தமிழனா இருக்கிறேன். தமிழ் மக்கள் ஒரு தமிழனை, ஒரு நல்ல மனிதரை, ஒரு மனிதநேயமிக்க ஒரு நல்ல அரசியல் தலைவன் அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ இந்த கோடிகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தா எப்போ கூட்டணி போயிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி தனி மனிதனா நின்று தன்னோட வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சு அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ரசிகர்கள், தொண்டர்கள் அவரை ரொம்ப கம்பேர் பண்ணி தான் அவர் கூட்டணியில் சேர்ந்தார். அவருக்கு கூட்டணி சேருங்க எண்ணமே இல்லை. அவருக்கு எண்ணம் எல்லாமே மக்களோடையும் தெய்வத்தோடையும் கூட்டணிங்கிற ஒரே வார்த்தையெல்லாம் கடைசி வரைக்கும் இருந்தார். எங்களோட நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி சார் கூட்டணி சேரணும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னதுனால கூட்டணி சேர்ந்தோம். இருந்தாலும் ஜெயிச்சோம். இருந்தாலும் நாங்கள் சில சதிகளால், சூழ்ச்சிகளால் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம். இன்னைக்கு வீழ்ந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் வீழ்ந்தே கிடக்க மாட்டோம். பாரதி சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு, என்ன சொல்றாரு, வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த வரி தான் என் விஜய பிரபாகரனுக்கு நான் சொல்றது. அப்பா வீழ்ந்தாரு, ஆனா அப்பா வீழ்ந்தது மாதிரி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்கிற இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு என் விஜய பிரபாகரன் கேட்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவர் கண்டிப்பா தோற்கடிக்கப்பட்டார். ஆனா இனிமே எல்லா நாளும் சதிகள் வேலை செய்யாது. ஆனா ஒரு நாள் நிச்சயம் உண்மை ஜெயிக்கும், தர்மம் தலைகாக்கும். அவ்வளவுதான். என் தலைவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேலாவது சண்முக பாண்டியன் எப்படி அவரை மாதிரி கேப்டன் மாதிரி நடிக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சண்முக பாண்டியன் படைத்தலைவன் இல்லை, படை தளபதியா வரணும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல நடிகர் சங்கத்துல என் தலைவன் எப்படி இருந்தாரு, அதை விட அவரை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு யாருமே முயற்சி பண்ணல. ஒரு நல்ல நடிகர், ஒரு என் தலைவனோட பையன், அவரோட வாரிசு. இந்த அவர் சகாப்தத்துல கூட்டியாந்து அவர் சகாப்தமா காட்டினாரு. ஆனா மக்கள் தான் அவரை சகாப்தத்துக்கு கொண்டு போகணும். இந்த படைத்தலைவனை அவங்கள வெற்றி பெற வைக்கணும். அப்படி வெற்றி பெற வச்சு அவரை என் தலைவன், என் அரசியலுக்கு விஜய பிரபாகரன், நடிகர் சங்கத்துக்கு சண்முக பாண்டியன், இவங்க 2 பேரும் என் தலைவன் செஞ்சதை விட இன்னும் அதிகமாக செய்வாங்க. எங்க அண்ணியார் இருக்காங்க, அவங்க 2 பிள்ளைகளையும், 2 கரங்களையும், 2 கண்ணையும் பயங்கரமா காத்துக்கிட்டு வர்றாங்க, பயங்கரமா பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. இவங்க தமிழ்நாட்டோட சக்திகளா வருவாங்க. திரைத்துறையில ஒரு சக்தியும், தமிழ்நாட்டில் அரசியல்ல ஒரு சக்தியும் கண்டிப்பா வரும். இது ஒரு நாள் தமிழக மக்கள் எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு என் தலைவன் எவ்வளவோ உதவிகள் செஞ்சு ஒரு நிமிஷம் கூட ஒரு மக்களும் என் தலைவனுக்கு உதவி செய்யல, என் தலைவன் மட்டும் தான் செஞ்சார். அதுக்கு நன்றி கடனா இந்த மக்கள் சின்ன சண்முக பாண்டியனையும் விஜய பிரபாகரனையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. நன்றி, வணக்கம் சார்.